இவங்களுக்கு வந்து நீர்க்கடுப்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனையும் இந்த கடகத்து கூட சேர்ந்து வாழும் பொழுது அவங்களுக்கு இருக்கும். பார்ட்னர்ஸ்க்கு வந்து இந்த பிரச்சனை இருக்கும். அதே போல் இந்த ஓவும் இந்த பியும் வாழ்க்கையில் வராங்க அப்படின்னா ப்ராப்பர்ட்டி அப்படிங்கிறது வந்து கடகத்துக்கு சேரும். அந்த ப்ராப்பர்ட்டி லக் அப்புறம் தான் பூமி வாங்குறது எல்லாமே இவங்களுக்கு வந்து நடக்கும். அதோட இந்த குடும்பத்தில் ஒரு அசட் வரல அப்படின்னா இந்த ஓவோ பியோ வந்தால் வந்துடும். முக்கியமாக பி வந்தால் வந்துடும். இந்த பி அப்படிங்கிறவங்க வந்து லைஃப் பார்ட்னராகவும் வரலாம், ஃப்ரெண்டாகவும் வரலாம், பிஸ்னஸ் பார்ட்னராகவும் வரலாம். ஏன்னா இது கிரியேட்டிவிட்டி சம்மந்தப்பட்டது. கடகத்துக்கு அதுதான் தேவை. கடகத்துக்கு வந்து இப்படி ஒரு க்ரியேட்டிவாக எந்த டிஸ்டர்பன்ஸுமே இல்லாமல் ஒன்று சொல்லிகிட்டே இருக்கப்போ கடகம் வந்து அது பிடிக்கும் கடகத்துக்கு. அப்போ அதை வந்து எந்த அளவுக்கு டெவலப் பண்ணி கொண்டு போகணும் அப்படிங்கிறது வந்து கடகத்துக்கு தெரியும். ஸோ இந்த க்ரியேட்டிவிட்டியும் இந்த கடகமும் சேர்றப்போ க்ரோத்துங்கிறது கொஞ்சம் ரொம்ப நல்லாயிருக்கும். பெஸ்ட்டுனா பி தான் வந்து இவங்களுக்கு பெஸ்ட்டு. யார் ஆகவே ஆகாது அப்படின்னா ஏபி ஆகவே ஆகாது. ஹைலி சென்சிட்டிவ். ஏபி வந்து வேறு எந்த ராசியிலேருந்து வந்தாலும் ஏபி வந்தால் இவங்களுக்கு சென்சிட்டிவ். ஏன்னா ஆல்ரெடி ஏபி வந்து ஸ்மார்ட். இந்த ஸ்மார்ட் வந்து இதை கண்டுபிடிச்சிடும். இவங்க பண்ற தவறுகள் அவங்க கண்ணுக்கு பட்டுரும். ஸ்மார்ட்டால வந்து ஏபி கிட்ட இருக்க முடியாது. ஹைலி ஸ்மார்ட்டா இருக்கிறவங்க, ஏன்னா கடகத்துக்கு குறை பேசினா ஃபர்ஸ்ட் பிடிக்காது.